फ्रेंड्स वेलकम टू केटी अम्मू चैनल सब्सक्राइब பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் உடனுக்குடனே வீடியோ வந்துட்டே இருக்கும் இன்னைக்கு என்ன பார்க்கறோம்னா எக்ஸாட்டிக் ஃப்ரூட் கலெக்ஷன் என்னென்ன பிளான்ட் நமக்கிட்ட அவேலபிளா இருக்குன்னு பார்க்கலாம் இது பார்ட் 2 ஆன் கூட வெச்சுக்கோங்க ஏனா நிறைய கலெக்ஷன் நமக்கிட்ட நியூ ஸ்டாக்கா வந்திருக்கு யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கலாம் நிறைய மாஞ்செடி வெரைட்டிஸ்ல இருந்து அபியோ மேமி சப்போட்டா ஃபோர் சீசன் லாங்கன் டைமண்ட் ரிவர் லாங்கன் நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்குங்க நீங்கள் கேட்லாக் வேணா செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா எல்லா பிளான்ட்டுமே அப்டேட் பண்ணியிருக்காங்க சப்போஸ் நீங்கள் ப்ரைஸ் இல்லை அப்டேட் ஆகலைன்னா ஸ்டாக் கம்மியாக இருக்கும் அதனால் அப்டேட் பண்ணியிருக்க மாட்டேங்க நீங்கள் அதோட பிளான்ட்டோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கனாலே நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோங்க பிளான்ட்டோட அமௌண்ட்டு அதோட ஹைட் ஃபீட் எவ்வளோ இருக்குன்ட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்குறத பார்த்தீங்கன்னா நேம்டாக் மை கோல்டுங்க இது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கிராஃப்டடு சென்டர் கிராஃப்டடுங்க இது 3 ஃபீட் 4 ஃபீட் அபோவ் இருக்குது யாருக்கு வேணாலும் இது புக் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரூட் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா ஒரு வாழை இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு மானே சொல்லலாம் இது வந்து எக்ஸாட்டிக் ஃப்ரூட் கலெக்ஷன்னே சொல்லலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரூட்டு நான் சைடில் கூட கொடுக்குறேன் அதோட ஃப்ரூட் எந்த மாதிரி இருக்குன்ட்டு பாருங்கள் பிளான்ட் ஒரு பிளான்ட் எடுத்து வச்சு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு சேம் நீங்கள் வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் இங்கே பாருங்கள் பிளான்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் சென்டர் கிராஃப்ட் இங்கே தான் கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க இது ஈஸியாகவே டெரஸ் கார்டனில் வந்து நம்ம க்ரோத் பண்ணிக்கலாம் இது எந்த மாதிரி பாட்டில் வைக்கணும்னா ஒரு ட்ரம் இருக்குங்கள்ல ட்ரம்மை வந்து பாதியாக கட் பண்ணி நல்லா பெரிய பெரிய ஹோல்ஸாக போட்டு தண்ணி வந்து நீங்கள் ஊற்றினாலே கீழே வந்து வர மாதிரி அளவுக்கு ஹோல்ஸ் போட்டு கோகோ பீட்டு ரெட் சாயில் இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஆட்டு இருந்த ஆட்டரு மாட்டு இருந்த மாட்டரு இது ரெண்டுமே அந்த மூணும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் இது வந்து ரீபேக் பண்ணிவிடுங்க ரீபேக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இயர்க்குள்ளேயே உங்களுக்கு ஃப்ரூட் வந்துடும் நேம்டாக் மை கோல்டு நெக்ஸ்ட்டு பார்க்குறத பார்த்தீங்கன்னா பெரிய பிளான்ட் என்ன ஆகுதுன்னா மணிலா டென்னிஸ் செரி அதாவது பார்த்திங்கன்னா இது ஒரு செரி வெரைட்டின்னு சொல்லலாம் இது பிக் சைஸில் இருக்குது இது எப்போனாலும் பூ காய் எடுக்கக்கூடிய பிளான்ட்டு யாருக்கு வேணாலும் இந்த பிளான்ட்டை புக் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இதுவுமே பெரிய க்ரோ பேக்கில் தான் இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள் பிளான்ட் பாருங்கள் இது சிங்கிள் பிளான்ட்டு தான் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு நல்லா பிரான்ச்சஸோடு இருக்குது இது ஃப்ரூட்டோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க சாப்பிடவே நல்லாயிருக்கும் யாருக்கு இந்த பிளான்ட் வேணுனாலே புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா R2E2 மேங்கோங்க அதாவது பார்த்திங்கன்னா ஆப்பிள் சைஸில் மாங்காய் இதுன்னு சொல்லலாம் ஆப்பிள் மேங்கோன்னு கூட சொல்லுவாங்க ரெட் மேங்கோன்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்கும் நல்ல பெரிய மாங்காவாக வரும் இது கிராஃப்டட் பிளான்ட்டு பெரிய க்ரோ பேக்கில் இருக்குது பாருங்கள் பேக்கோட சைஸ் பாருங்கள் நல்லா பெருசாகவே இருக்குது இதை விட பெருசாக வேணுனாலும் எங்கள்கிட்ட பிளான்ட் இருக்குது இது எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 ஃபீட் 6 ஃபீட் ஹைட்லலாம் இருக்குது இதில் இவ்வளோ சைஸ் எங்களுக்கு வேணால் சின்ன சைஸ் வேணும்னாலும் எங்கள்கிட்ட இருக்குது இது மாங்காய் பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்டான மாங்காய்னு சொல்லலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்கவே ஆப்பிள் சைஸில் இருக்குங்க ஆப்பிள் மேங்கோ R2E2 இந்த மாதிரி தான் இருக்கும் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள் இது மாதிரி ஹைட்டான பிளான்ட் கூட எங்கள்கிட்ட இருக்குது R2E2வில் இது வந்து ரேர் கலெக்ஷன்னு சொல்ல எக்ஸாட்டிக் கலெக்ஷனு இந்த க்ரோ பேக்கில் எவ்வளோ நாளைக்கு வரைக்கும் வளர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த் ஒரு 4 மந்த் வரைக்கும் வளர்க்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ரீபேக் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் இல்லை எனக்கு இப்போ ரீபேக் பண்ணுறதுனால இப்போ கூட ரீபேக் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து பெரிய ஒரு ட்ரம் சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது மரம் மாதிரி ஆகிறதெல்லாம் ட்ரம்மு மாதிரி தான் வைக்க முடியும் சின்ன பாட்லேயோ 20 இன்ச் பாட்லேயோலாம் வைக்க முடியாது க்ரோத் பண்ண முடியாது ஒரு ட்ரம்முன்னா நல்ல ஒரு பெஸ்ட்டான இதுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி பிளான்ட் யாருக்கு வேணுனாலே புக் பண்ணிக்கோங்க எல்லாமே கேட்லாகில் அப்டேட் ஆகிருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறத பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டினே சொல்லலாம் பனானா பிங்க் மேங்கோங்க இது பாருங்கள் இதில் பனானா மேங்கோவும் இருக்குது இது பிங்க் கலர் இதிலே கலர் வரக்கூடிய மேங்கோ பாருங்கள் ஃப்ரூட் இந்த மாதிரி தான் இருக்கும் பனானா பிங்க் மேங்கோ ஏன்னா பனானா மாதிரி லென்த்தாக வைக்கும் காய் வந்து லென்த்தாக வரும் இதுவும் கிராஃப்டட் பிளான்ட்டுங்க அதோட ஸ்டெம்மெல்லாம் பாருங்கள் எவ்வளோ திக்னஸாக இருக்குன்ட்டு இந்த மாதிரி பிளான்ட் வேணுனாலே புக் பண்ணிக்கோங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா சென்டர் கிராஃப்ட் பண்ணது தான் இதுவுமே டெரஸ் கார்டனில் வந்து ஈஸியாக க்ரோத் பண்ணிக்கலாங்க பிளான்ட் யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க பனானா பிங்க் மேங்கோ
நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸாட்டிக் ஃப்ரூட் கலெக்ஷன்னே சொல்லலாம். ஏன்னா சப்போட்டாவில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. காலாப்பாடி சப்போட்டா, கிரிக்கெட் பால் சப்போட்டா, பனானா சப்போட்டா, ரெட் சப்போட்டா, ஒயிட் சப்போட்டா வரைக்கும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பிளாக் சப்போட்டாங்க. அதாவது இதோட சப்போட்டா வந்து கட் பண்ணி பார்த்திங்கன்னா உள்ளே பிளாக் கலரில் இருக்கும். நல்ல ஒரு சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்குங்க. ஒரு டைரி மில்க் சாப்பிட்டிங்கன்னா எந்த மாதிரி டேஸ்ட்டோ அதே மாதிரி டேஸ்ட்டில் நல்ல ஒரு சாக்லேட் மாதிரி இருக்கும். இந்த பிளான்ட் யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கலாம். கிராஃப்டட் பிளான்ட்டுங்க. அது பாருங்கள், ஃப்ளவரும் காமிக்கிறேன் பாருங்கள், ஃப்ளவர் எடுக்குது. எங்ககிட்ட இது ஃப்ளவரோடு இருக்குது. யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க. கிராஃப்டடு. இது வந்து ஈஸியாக நம்ம வந்து பாட்டில் வச்சு க்ரோத் பண்ண முடியும். 20 இன்ச் பாட்டில் வச்சிங்கன்னா கூட நல்லா க்ரோத் ஆகும். பூவோடையே இருக்குது. நல்லா சூப்பராக பெஸ்ட்டான பிளான்ட்டுங்க. எங்ககிட்ட எல்லாமே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியான பிளான்ட்டு தான். வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் பிளான்ட் சென்ட் பண்ணுவோங்க. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. நல்ல தரமான பிளான்ட்டு தாங்க எங்ககிட்ட இருக்குது. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. பிளாக் சப்போட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா வியட்நாம் ரெட் ஜாக்குங்க. இது பார்த்திங்கன்னா வியட்நாம் இயர்லி சூப்பர் ஜாக் பார்த்துனுப்பாங்க. அது வந்து நார்மலு. இது பார்த்திங்கன்னா அதிலே ரெட் கலர். இது இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா ரெட் கலர். இது எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 1.5 feet ஹைட்டில் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா பட்டிங் பிளான்ட். அதாவது இங்கே பாருங்கள், பழம் இந்த மாதிரி தான் ரெட் கலரில் இருக்கும். வியட்நாம் ரெட்டு. இது வந்து எல்லா சீசனுக்குமே வைக்கும். சீசன் எல்லாம் கிடையாது. இதுவுமே எனி சீசன். அந்த இயர்லி சூப்பர் ஜாக் நார்மல் வெரைட்டி பார்த்தாங்கள கலர் இல்லாதது, அது பார்த்திங்கன்னா எல்லா சீசனுக்கும் வைக்கிற மாதிரி இதுவுமே எல்லா சீசனுக்கும் வைக்கக்கூடிய பிளான்ட்டு. இது வந்து பட்டிங் பிளான்ட். 1.5 feet ஹைட்டில் இருக்குது. இந்த வியட்நாம் ரெட் ஜாக் யாருக்கு வேணுமோ புக் பண்ணிக்கோங்க. இதுவுமே பாட்லேயோ க்ரோ பேக்லேயோ ட்ரம்முலேயோ இது எல்லாத்துலேயுமே இது வந்து க்ரோத் பண்ணிக்கலாங்க. ஏன்னா அந்தளவுக்கு டெரஸ் கார்டனில் வளர்க்கக்கூடிய பிளான்ட்டு தான். இந்த பிளான்ட் யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா மில்க் ஃப்ரூட்டுங்க. அதாவது பார்த்திங்கன்னா பால் பழம்னு சொல்லக்கூடிய வெரைட்டி. இது பார்த்திங்கன்னா நமக்கு கிராஃப்டட் பிளான்ட் அவைலபிளாக இருக்குது. இது எப்போனாலும் உங்களுக்கும் இதில் பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்லேயே பூ எடுக்கக்கூடிய பிளான்ட்டு தான். என்கிட்ட இப்போ பார்த்திங்கன்னா 2 feet 2.5 feet மேலே இருக்குது. யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கலாம். ஹோம் க்ரௌண்ட் பிளான்ட்டு. இங்கே பாருங்கள், ஃப்ரூட் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பிக் சைஸ் பிளான்ட்டும் இருக்குது. யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க. மில்க் ஃப்ரூட் கிராஃப்டட் பிளான்ட். இதோட லீஃப் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலரும், ஃப்ரண்ட்டில் திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரும் இருக்கும். பார்க்க உங்களுக்கு எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மில்க் ஃப்ரூட்டு. நம்மக்கிட்ட எப்போயுமே இருக்கிறது எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட்டு, பட்டிங் பிளான்ட்டு தாங்க. சீட்லிங் பிளான்ட்னா சீட்லிங் பிளான்ட்னு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. நீங்கள் தைரியமாக வாங்கலாம். இது எல்லாமே டெரஸ் கார்டனில் வந்து க்ரோத் ஆகக்கூடிய பிளான்ட் தான். எங்கள் வீடியோவில் பாருங்கள், எல்லாமே எங்கள் கார்டனில் வச்ச ஃப்ரூட்டு நாங்கள் ஓனாக க்ரோத் பண்ணி எங்கள் கார்டனில் வச்ச ஃப்ரூட்டை வந்து வீடியோவாக எடுத்து போட்டிருக்குங்க. ஷார்ட்ஸ் வீடியோவோ லாங் வீடியோவோ போட்டிருக்குங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா ருத்ராட்சம்ங்க. அதாவது ருத்ராட்ச கொட்டை வருதுங்களா, அதுதான். அந்த பிளான்ட் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது யார் வேணாலும் புக் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா டெரஸ் கார்டன் வளர்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா 100% வளர்க்கலாம். இது ஏன்னா எங்ககிட்டையுமே பூ காய் எடுத்து வச்சிருச்சு. உங்களுக்கு யாருக்கு இந்த ருத்ராட்சம் வேணுமோ அவங்க புக் பண்ணிக்கோங்க. இது கோவில்களில் கூட வைப்பாங்க. நீங்கள் வீட்டில் டெரஸ் கார்டனில் வைக்கணும், இல்லை வீடு முன்னாடி வைக்கணுனாலும் வைக்கலாம். ருத்ராட்சம் மேக்ஸிமம் கோயிலில் வைப்பாங்க. யாருக்கு வேணாலும் இந்த ருத்ராட்சத்தை வந்து புக் பண்ணிக்கோங்க. நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது. 3 feet ஹைட்டு இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேங்கோங்க. அதாவது மாங்காவே பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் வரும். இது லீஃபே பாருங்கள், நல்லா பிளாக் கலர். துளிரெல்லாம் ஃபஸ்ட்டு துளிர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்கும். இது கிராஃப்டட் பிளான்ட்டு. இந்த கஸ்தூரி மேங்கோ யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா சென்டர் கிராஃப்டிங். இது எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 3 feet ஹைட்டில் இருக்குது. ஒரு சிங்கிள் பிளான்ட் எடுத்து வச்சு காமிக்கிறேன். பிளான்ட் எந்த மாதிரி இருக்குன்னா காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். கஸ்தூரி மேங்கோ பிளாக் கலருங்க. யாருக்கு வேணுனாலும் இந்த மாஞ்செடியை வந்து புக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்குறத பார்த்திங்கன்னா சீட்லெஸ் லெமனுங்க. அதாவது பார்த்திங்கன்னா விதையில்லாத செடினே சொல்லலாம். காய் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக காய்க்கக்கூடிய செடினே சொல்லலாம். நம்மக்கிட்ட பாருங்கள் காயோடே இருக்குது. இங்கே பாருங்கள், காய் பாருங்கள், நல்லா ஒரு பெரிய ஒரு கொய்யா சைஸ் அளவுக்கு பெருசாக இருக்குது. நல்ல புஷ் பிளான்ட்டு நம்மக்கிட்ட பெரிய பிளான்ட்டாகவே இருக்குது. எங்களால் வச்சு க்ரோத் பண்ண முடியாது. வாங்கினோடனே ஃப்ரூட் பார்க்கணும், ஃப்ளவர் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இது மாதிரி புஷ் டைப்பில் இருக்கிற சீட்லெஸ் லெமனை புக் பண்ணிக்கலாம். இது 100% பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸ், அந்த ஜூஸ் தன்மை நல்லா இருக்குங்க.
பெரிய ஃப்ரூட்டாகவே வைக்குது. சின்ன சின்ன காயெல்லாம் வைக்கல, பெரிய பெரிய காயாகவே வைக்குது. பாருங்கள் பூ எடுத்திருக்கு, காய் இருக்குது, நிறைய கொத்து கொத்தாக காயும் வச்சுருக்கு, பூ வச்சுருக்குங்க. நல்லா பெரிய பெரிய காயாக வருது. யாருக்கு இந்த சீட்லெஸ் லெமன் வேணுனாலே புக் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா பெரிய பேக்கில் க்ரோ பேக்கில் அவைலபிளாக இருக்குது. பேக் பாருங்கள், இதெல்லாம் ஒரு பிளான்ட் தான் டிஸ்பேச் பண்ண முடியும். உங்கள் பாருங்கள், நல்லா புஷ் டைப்பில் இருக்குது. இல்லை எனக்கு சின்ன பிளான்ட் போதும், சீட்லெஸ் லெமன் எனக்கு அவ்வளோ பெரிய பிளான்ட் வேணாம், சின்ன பிளான்ட் வேணுனாலே அவைலபிளாக இருக்குது. இதுலையுமே பார்த்திங்கன்னா பூ காயோடு இருக்குது. ஒரு சிலதுலலாம் பூவோடே இருக்குது பாருங்கள், பூவோடே இருக்குது. நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டு தான், யாருக்கு வேணுனாலையும் புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா ஹோம் க்ரோன் பிளான்ட், அதாவது கம்போடியன் ஆரஞ்சு ஜாக்குன்னு சொல்லக்கூடிய வெரைட்டி. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட் அவைலபிளாக இருக்குது, யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க. இதுவுமே பட்டிங் பிளான்ட்டு. உங்களுக்கு வேணால் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பட்டிங் பண்ணியிருக்காங்க. ஹோம் க்ரோன் பிளான்ங்க, கம்போடியன் ஆரஞ்சு ஜாக்கு. இது யாருக்கு வேணாலும் இது புக் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இருக்குது. பிளான்ட் வேணால் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும் பிளான்ட். பார்க்கவே ஹெல்த்தியாக இருக்கும். நல்லா சூப்பரான பிளான்ட்டு தாங்க. இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இது எல்லாமே புது வெரைட்டிஸ் தான். உங்களுக்கு யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா சூரியனம் செரிங்க, பிளாக் கலரு. இந்த பிளான்ட்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா பெரிய பிளான்ட் அவைலபிளாக இருக்குங்க. பாருங்கள், பெரிய பிளான்ட்டு எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா ஃப்ளவரோடு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா இதே க்ரோ பேக்கில் கூட நீங்கள் க்ரோத் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு பெரிய கவரில் தான் இருக்குது. பாருங்கள், பேக்கை பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குது. பிளாக் சூரியனம் செரிங்க. இதிலே நம்மக்கிட்ட ரெட் சூரியனம் செரியும் இருக்குது. யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா ரெயின் ஃபாரஸ்ட் ப்ளம்முங்க. இது பார்த்திங்கன்னா எப்படின்னா ஒரு நாவல் இருக்குங்களா, நாவல் கலரில் தான் இருக்கும், பிளாக் கலரில் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ ஃப்ளவர் வைக்கிற ஸ்டேஜ் பாருங்கள். ஃப்ளவர், இதெல்லாம் ஃப்ளவர் நல்லா புஷ் டைப்பில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி புஷ் டைப்பில் ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இருக்குது. ரெயின் ஃபாரஸ்ட் ப்ளம்மு. இந்த பிளான்ட் யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க, நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதுவும் பாட்டில் வச்சு க்ரோத் பண்ணக்கூடிய பிளான்ட்டு தாங்க இந்த ரெயின் ஃபாரஸ்ட் ப்ளம். நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா ஜப்பான் கொய்யாங்க. ஜப்பான் கொய்யாவை பார்த்திங்கன்னா ரெட் டைமண்ட் கொய்யான்னு சொல்லுவாங்க. இதுக்கு கட் பண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ நிறைய சீடெல்லாம் இருக்காது, அவ்வளோ சாஃப்டாக நல்ல ஐஸ்கிரீம் டேஸ்ட்டில் இருக்குங்க. நல்ல டேஸ்ட்டான கூடிய வயசானவங்க கூட சாப்பிட்லாம். நம்மக்கிட்ட பெரிய பிளான்ட்டே இருக்குது, இதை விட சின்னசும் இருக்குது. இது மீடியமான பிளான்ட்டு. எனக்கு ரொம்ப பெருசாகவும் வேணாம், ரொம்ப சின்னசாகவும் வேணாம், எனக்கு மீடியமாக இருக்கிற பிளான்ட்டு கொடுங்கனால இந்த மாதிரி பிளான்ட் இருக்குது. வேணால் கேட்டலாகில் செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் வேரியேஷன் ஆகிருக்கும். யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கலாம். எல்லாமே வாட்ஸ்அப் மூலிமா தாங்க ஆர்டர் பண்ண முடியும். வேணுன்றவங்க வாட்ஸ்அப் மூலிமா போயிட்டு ஒரு ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் ப்ரைஸோட லிஸ்ட்டு சென்ட் பண்ணுறோங்க. உங்களுக்கு என்னென்ன பிளான்ட் வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். எந்த கொரியரில் சென்ட் பண்ணுவீங்கன்னா ஃப்ரூட் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்எஸ்ஸில் சென்ட் பண்ணலாங்க. ஏன்னா எல்லாமே பெரிய பெரிய பிளான்ட்டாக தான் இருக்கும், ஹைட்டான பிளான்ட்டாக தான் இருக்கும். ஹைட் கம்மியாக இருக்கிற பிளான்ட் வந்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கொரியரில் கூட சென்ட் பண்ணலாம். கொரியர் சார்ஜ் வந்தீங்கன்னா வெயிட் சார்ஜ் போடுவாங்க. ப்ரொஃபஷனல்லாம் 1 kgக்கு 20 rupees போடுவாங்க. ஆனால் இப்போ எம்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு பாக்ஸில் எவ்வளோ பிளான்ட் பிடிக்குதோ, நீங்கள் பெரிய கவர் வாங்கினாலும் சரி, சின்ன கவரும் பிளான்ட் வாங்க. கொரியர் சார்ஜ் பார்த்திங்கன்னா எம்எஸ்எஸ் 160 போடுவாங்க. நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பாக்ஸ் வந்து பெரிய பிளான்ட் ஆர்டர் பண்ணிங்கன்னா பேக்கில் பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நீங்கள் எவ்வளோ பெரிய பிளான்ட் ஆர்டர் பண்ணாலே 160 தான் போடுவாங்க. சின்ன பிளான்ட் ஆர்டர் பண்ணாலே எம்எஸ்எஸ்ஸில் பார்த்திங்கன்னா 160 தான் போடுவாங்க. எவ்வளோ பிளான்ட் வரைக்கும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். எல்லாமே வாட்ஸ்அப் மூலிமா தாங்க ஆர்டர் பண்ண முடியும். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியான பிளான்ட் இருக்குது. இது மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்குது. ரோஸ் பிளான்ட்டாக இருக்கட்டும், மதுரை பிளான்ட், எல்லா பிளான்ட்டுமே எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. யாருக்கு வேணாலும் புக் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.